பார்க்க போகிறோம் என்னென்னா 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 3 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 விருந்தோம்பல் வயலும் வாழும் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப கம்மி, அதனால் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அணி இலக்கணம் புதுமை விளக்கு அறம் எனும் கதிர் ஒப்புரவு நெறி உண்மை ஒளி அணி இலக்கணம். இதில் இலக்கணம் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. திருக்குறள் படிக்கலாம். மலைப்பொழிவு தன்னை அறிதல் கண்ணியமிகு தலைவர் காய்த்தே மில்லத் இது படிக்கணும். பயணம் ஆகுபெயர் கூட தேவையில்லை. திருக்குறள் ரொம்ப கம்மி, ஜஸ்ட்டாக என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா விருந்தோம்பல் அப்படின்னாலே தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப முதன்மையானது. கடையேழு வளர்களூர் பாரி அது அவங்களோட புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறுது தான் இந்த இது. மாரியுன்ற அதாவது மழை இல்லாமல் வறண்டிருந்த காலத்துலேயுமே பாரி மடமகள் வந்து பாணருக்கு நீர் இட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. பொண்ணு இல்லாத வீட்டில் கூட சாப்பாடு கொடுத்தாங்க. ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்னு ஒரு முன்றுரை அறையினால் எழுதியிருப்பாங்க. இப்போ சொல்லும் பொருள் டைரெக்டாக பார்த்துடலாம். மாறினா மலை, வறந்திருந்தனா வறண்டிருந்த, புகவானா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கிலான்னா கொடுத்தால், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை பாணர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தார். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை ஒன்றாக முன்றிலோ இல்லைன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. முன்றுரை அறையினார் யார் அப்படின்னா பழமொழி 400 நூலின் ஆசிரியர் தான் இவங்க 4வது நூற்றாண்டை சேர்ந்தவங்க. கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது வந்து பழமொழி 400. அதுக்கப்புறம் மரம் வளர்த்தால் மழை பெறலாம். நீர் உலையில்னா நீர் ப்ளஸ் உலையில், மாறி ப்ளஸ் ஒன்று மாறி ஒன்று. அடுத்தது வந்து வயலும் வாழ்வும். இது ஒரு அதாவது நாட்டுப்புற பாட்டு மாதிரி தான், அதனால் இதில் ஒன்றுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, டேரெக்டாக சொல்லும் பொருள் பேர்லாம். குழி அப்படின்னா நில அளவை பெயர். சான் அப்படின்னா நீட்டல் அளவை, அதாவது ஒரு ஜான் கேப் விட்டு நெல்லை நடுவாங்க, அதாவது நெல்லை நாற்று போடுவாங்க, நெல் நாற்று நடுவாங்க, அதை தான் சொல்கிறாங்க. மணி அப்படின்னா முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். சீலை அப்படின்னா புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி. கழறுதல் அப்படின்னா உதிர்தல். இந்த பாக்ஸ் பார்த்துக்குங்க. அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். அந்த நெற்தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்கு மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதுக்கு பேர் போரடித்தல். இது ஒரு நாட்டுப்புற பாட்டு. அந்த பாட்டு நாட்டுப்புற பாட்டை வந்து என்ன சொல்லலாம், வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உழவர் சேற்று வயலில் நடுவர். என்னத நாற்று நடுவர். ஓகே, வாட் ஹேப்பன்? வயலில் விளைந்து முற்றிய நெல்லை என்ன சொல்லுவாங்கன்னா அறுவடை செய்வார், அது பேர் மணி. தேர்ந்தெடுத்துனா தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை எல்லாம். நாற்று என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. நீரை பாய்ச்சுவாங்க. கதிர் பறிப்பாங்க. களை அறுப்பாங்க. அதுக்கப்புறம் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலியோட சிறப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நெல் வயல்கள் வேலி போல் அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க. இதை நெல்லை அப்படின்னு மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் போலும் திருநெல்வேலின்னு யார் சொன்னாங்கன்னா சம்பந்தம் திருநெல்வேலியில் சம்பந்தம். திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை பற்றி கூறுகிறார். அதுக்கப்புறம் திருநெல்வேலியை வந்து முன்னாடி வேணுவனம் அப்படி என்னாச்சு வேணுவனம் எனும் பெயரும் அதுக்கு இருந்திருக்கு. ஏன்னா மூங்கில் காடு அங்கே நிறைய இருந்ததுனால. இது ஒரு கொஷின் லாஸ்ட்டு முன்னாடி கேட்டிருந்துருக்காங்க. ஓகே, அடுத்து திருநெல்வேலி பற்றி. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியலு அரியா பழங்குடி அப்படின்னு இளங்கோவடிகள். பொதியில் ஆயினும் பொதிகையை தான் சொல்லுவாங்க. பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். வானரங்கள் கை கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். மந்தி சிந்து கனிகளும் வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு குற்றால வளத்தை திருக்குட ராசப்பா கவிராயர் பாடியிருப்பாங்க. இந்த வளம் செழிக்க செய்யும் ஆறு இதில் திருநெல்வேலியில் என்னது அப்படின்னா தாமிரபரணி. தன்பொருணை நதியினும் அதை முன்னர் சொல்லியிருக்காங்க. பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு,
பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி போன்ற பல கிளை ஆறுகளாக இங்கே வந்து இருக்குது. பல கிளை ஆறுகள் வந்து இதோட கிளை ஆறுகள் வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி. அப்புறம் கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக சொல்கிறாங்க. அதை தான் முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்றுரை கொற்கையில் பெருந்துரை முத்து. அப்புறம் திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமேனு திருஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் வந்து நிறைய பாடியிருப்பாங்க. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை. அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் வந்து காவற்புரை தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அப்புறம் கூலைக்கடை தெரு அப்படின்னா கூலம் என்னும் தானியம் வந்து அங்கே கிடைக்கும், அதனால கூலக்கடை அதாவது கூலைக்கடையாக மருவிருக்கு. அக்கச்சாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடத்தை தான். இப்போ வரைக்கும் அது இருக்க தான் செய்யுது. அக்கச்சாலை தெரு எனும் பெயரில் அமைந்துள்ளது. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் அகலாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது. அதனால இதை வந்து இரட்டை நகரங்கள் சொல்கிறாங்க. பாளையங்கோட்டை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி யார் இந்த மன்னர்களோடு தொடர்புடையதுன்னா பாண்டிய மன்னர்கள். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடுகிறார்னா பொதிகை மலைக்கு. திருநெல்வேலி டிராஸ் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுன்னா தாமிரபரணி. தன்பொருணை அப்படின்னா தாமிரபரணி. அக்கச்சாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை அப்படின்னா முத்துக்குளித்தல். திரிகூடமலை குற்றாலம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் பற்றி தான் இருக்கிறாங்க. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேசிக விநாயகனார் குமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான். அதுக்கப்புறம் பாரதியார் பிறப்பிட வந்து நம்ம அப்போ பார்த்தா எட்டயபுரம். எட்டப்ப ராஜாவை அவர் மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம் தான் சீவலவேரி என்கிற முக்குடல். ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே குறி அப்படின்னு ஆழ்வார். ஓகே, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டனே இல்லை, தேவையில்லை. இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா வேண்டாம், போயிடலாம். திருநெல்வேலி பற்றி வாடா என அழைத்து வாழ்வித்ததால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே இப்படின்னு யார் பாடியிருப்பாங்கன்னா திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். அப்புறம் இது வேணால் பார்த்தலாம். டிகேசி அப்படிங்கிறது யார் அப்படின்னு அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரனார் வழக்கறிஞர். இவர் வந்து ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர். வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் வந்து அவர் வீட்டில் நடத்தியிருப்பார். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். இதய ஒளி எனும் நூலிலிருந்து எடுத்திருக்கு. வட்டத்தொட்டி எப்படின்னாலே ரசிகமணினாலே டிகேசி. அணி இலக்கணம் நம்ம சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் நம்ம அணினா பார்த்துடலாம். அணினா அழகுங்கிற பேர். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது தான் அணி. இப்போ ஊமை அணி அப்படின்னா டைரெக்டாகவே போல போன்ற அப்படிங்கிற உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கும். போல போன்ற ஊம உறுப்பு வெயிட் பண்ணுங்கள். ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம். ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் சொல்கிறோம். ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம். போல போன்ற அந்த உறுப்புகள் வந்து வெளிப்படையாக வரும். பார்த்தீங்களா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா போல வந்துடுது. அது மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்குது. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா இதில் அது போல அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைஞ்சு வரும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அதாவது எவ்வளோ தூரம் அந்த நம்ம குழி தோன்றோமோ அந்த அளவுக்கு தண்ணி பெருகும். அது மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வரும். அது போல அப்படிங்கிற உறுப்பு வந்து அது போல எனும் ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துள்ளது. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இல்பொருள் ஓமைன்னா இல்லாத ஒன்று சொல்லுது. பொன்மலை பொழிந்தது போல. மழை எப்படி பொன்மலையாக பொழியும்,
காலை கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரைக்கு எங்க கூடி கொம்பு வரும். ஸோ இந்த உலகில் இல்லாத ஒன்றை ஓமையா கூறுவது இல்பொருள் ஓமையணி. கலைச்சொல் பார்க்கலாம். சிவிலைசேஷனா நாகரிகம், ஃபோக்லோர்னா நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட்னா அறுவடை, இரிகேஷனா நீர்ப்பாசனம், ஃபாரஸ்ட் அப்படின்னா தமிழ்நாட்டினர், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை, பொயட் கவிஞர், பேடினா நெற்பயிர், கல்டிவேஷனா பயிரிடுதல், அக்ரோனமி அப்படின்னா உளவியல். ஸோ இதோட நம்ம 7th டேர்ம் 3யோட இயல் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.